ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீ ஷாப்பிங் ஹால் தான். ஸோ நான் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேருந்து ஒரு 3 சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது எந்த மாதிரி சாரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டு சாரீஸ் டிசைனில் இருக்கிற ஒரு டூப்ளிகேட்டட் சாரீஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து வாங்கி பார்க்கலாமே, எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சாரீ, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மயில் கழுத்து கலரில் இருக்குது. ஸோ அதில் வந்து மயில் புட்டா மாதிரி போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து சக்கரை மாதிரி புட்டா போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தது, சாரீ வெயிட்டே இல்லை. ஸோ இந்த கிளாத் நேம் வந்து லிச்சி சில்க்குன்னு சொல்லுவாங்க. 3 சாரியுமே வந்து அந்த கிளாத் வகையை சேர்ந்தது தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டா பேஜ் பார்த்துருந்தாலும் இந்த சாரியோட இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டு சாரீ, ஒரிஜினல் பட்டு சாரீ அந்த பிக்சர் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அது பார்த்துட்டு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய அவங்க வீடியோ எடுத்தும் போட்டிருப்பாங்க, இந்த சாரியோட ஒரிஜினல் பிக்சர் எப்படி இருக்கும், இல்லை இந்த சாரீ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் பட்டு சாரீ இமேஜை பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு பல்லு, லைட் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்து பல்லு. இது வந்து ப்ளவுஸில் வந்து பூ டிசைன் போட்டிருக்கோம் ஃபுல்லாக. அப்புறம் வந்து கையில் ஸ்லீவ்ஸ் மட்டும் வந்து இந்த மாதிரி பார்டர் வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த சாரியோட ஓவரால் வியூ. ஸோ பாடி ஃபுல்லும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 649. ஒரு 649 ருபீஸ்க்கு வந்து இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு 2-3 வாஷ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் வந்து பார்த்ததுமே வந்து பிடிச்சிருந்தது எனக்கு. பல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்தது, பட் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம எல்போ அளவு ஸ்லீவ் வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு அடுத்த சாரீ. இதில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் பார்டர் இருக்கும், லைட் ப்ளூ கலரில் வந்து பாடி ஃபுல்லும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பல்லு. 3 சாரியுமே வந்து பல்லு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, ஓகேங்களா. நம்ம நார்மல் சாரியில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லை, இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அப்புறம் வந்து சாரீ வந்து வீதி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது வீதி வந்து கம்மியான சாரீஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய பார்டர், கீழே மேலே வந்து ஒரே ஒரு பட்டை மட்டும் இருக்கும் பார்டருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து 1000 ருபீஸ். ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக இருந்தது. அகெயின் ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் பார்டர் வந்திருக்கும். இதில் ரெட் கலர் ப்ளவுஸு, பார்டர் மட்டும் வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ பாடி ஃபுல்லும் வந்து கட்டங்கட்டமாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டங்கட்டமாக போட்டிருக்கோம் பாடி ஃபுல்லும். ஸோ இது வந்து இந்த சாரியோட ஓவரால் வியூ. ஸோ 3 சாரியுமே வந்து அந்தந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒருத்தன் தான் நான் சொல்வேன். சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஏதோ இன்ஸ்டா பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து பட்டு சாரியோட இமேஜ் போட்டிருந்தாங்க, நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்து போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு 1000 ருபீஸ்க்கு 600க்கு எப்படி கிளாத் இருக்குமோ அதை நினச்சி வாங்குங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து அடுத்த சாரீ, 3வது சாரீ. ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஒரு மாதிரி மயில் கழுத்து கலர். இது வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்கும், ஓகேங்களா. பர்பிள் கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்கும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 3 சாரீஸுமே வந்து நூல் வந்து விட்டுட்டே இருந்தது, நூல் விட்டு வர மாதிரியே இருந்தது, ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணால் அது மேலேருந்து நூலாக வருமானு எனக்கு தெரியல. லைட்டாக இந்த சாரியில் வந்து அப்படியே மேலே லைட்டாக இருந்தது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மயில் டிசைன் போட்டிருக்கோம், கட்டங்கட்டமாக இருந்தது, ஓகேங்களா. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. ஸோ எகெயின் அதே மாதிரி சின்ன பல்லு தான், பல்லோட சைஸ் வந்து சின்னதாக தான் இருந்தது, பட் டிசைன் வந்து நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து பிங்க் கலர் ப்ளவுஸில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாரியில் பார்த்த மாதிரியே பூவாக போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ பார்டர் வந்து ஸ்லீவ்க்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 சாரியுமே ஒரே டிசைன் தான். இது வந்து பட்டு சாரியோட டூப்ளிகேட்டட் வெர்ஷன்ஸ்னு சொல்லலாம்.
ஸோ நீங்கள் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கு, ஒரு நாள் எங்கேயாவது கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஒரு 600க்கு டிசைன் இல்லாமல் ஒரு saree வாங்குறதுக்கு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஓவரால் வியூ. ஸோ எனக்கு இந்த 3 சாரியை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத் ஒர்த்துன்னு தான் நான் சொல்வேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப பட்டு சாரி மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. பட்டு இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரீ வந்து ஒர்த். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேலே போட்டு பார்த்தாலும் நான் போட்டும் பார்த்தேன், நல்லா பளிச்சுன்னு தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 வந்து ஒரு பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து இன்னொரு சாரீ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது குப்படம் சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது இன்ஸ்பயர் பண்ண ஒரு சாரீ. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ வந்து நான் காமிக்கிறது வந்து குங்குமப்பூ கலர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாடி ஃபுல்லும் இருக்குது. பார்டர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பியூர் காட்டனாக தான் இருந்தது. ஸோ காட்டன் சாரீ வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தது. கீழே வந்து பார்டர் நல்லா பெருசாக இருந்தது, மேலே வந்து ஒரு குட்டி பார்டர் இருந்தது. ஓகேங்களா? ஸோ பாடி ஃபுல்லும் வந்து இப்படி கோல்டன் ஜரியில் கட்டமாக வந்துருந்தது. ஓகேங்களா? ஸோ பல்லு பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ கலரில் இருந்தது. இந்த ப்ளூ வந்து ஒரு நல்ல டார்க் ப்ளூ. ஸோ பல்லு ஃபுல்லும் இந்த மாதிரி டிசைன் இருந்தது. அப்புறம் வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதே பிளைன் ப்ளவுஸ் தான். ஓகேங்களா? இந்த பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பிளைனாக இருக்கும், அதே மாதிரி கட்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேலே வந்து குட்டி பார்டர் இருக்கும் ப்ளவுஸில், கீழே வந்து அதே மாதிரி பெரிய பார்டர் இருக்கும். ஸோ பாடி ஃபுல்லும் இந்த மாதிரி ரெட் கலர் வந்திருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees. ஸோ இவ்வளோ தாங்க என்னோடய தீபாவளி பர்ச்சேஸ். எல்லோரும் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.